பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 22-23. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி ஆவியானவர் இவ்வேளை நம்மளோடு இந்த வசனத்தின் ஆழத்தை விளக்கியிருக்கிறார். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. அதாவது கண்ணுக்கும் இருதயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகைகள் மனிதனை தீட்டுப்படுத்துகிறதாக மத்தேயு 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலே 18-19 வசனங்களை வாசிக்கிறேன். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இதைத்தான் ஆண்டவர் இவைகளை சொல்லுகிறார். ஒரு கண் தெளிவான பார்வையாக இருப்பதற்கு முதலில் நம்மளுடைய இருதயம் சிந்தைகள், இருதயத்தின் சிந்தனை ரொம்ப பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இருதயத்தின் சிந்தனை மிக மிக முக்கியமானது. இருதயத்தின் சிந்தனை எப்படியோ அப்படியே கண் செயல்படுகிறது. கண் பார்வையும் அதை கொண்டே கண் பார்வை அமைகிறது. அந்த கண் பார்வை எந்த விதத்தில் பார்க்கப்படுகிறதோ அந்த சரீரம் முழுவதும் அந்த கண்ணுக்கு தகுந்தாற்போல் சரீரம் செயல்படுகிறது. ஒரு கண் இச்சையின் நோக்கத்தோடு பார்க்கும்போது அந்த சரீரமும் அந்த இச்சையின் நோக்கத்தில் பார்க்கிற கண்ணுக்கு சரீரம் முழுவதும் ஒத்துழைப்பு கொடுக்கிறது. இந்த கண் தெளிவாக இருக்குமானால் நம் இருதயம் முதலில் சுத்தமாயிருக்க வேண்டும். இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகளே புறப்பட்டு வருகிறது. அந்த பொல்லாத சிந்தனைகள் மூலமாக தான் கண்ணுடைய பார்வையின் செயல்பாடுகள் வித்தியாசப்படுகிறது. இருதயத்துக்கும் கண்ணுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். ஆண்டவர் இதில் ரொம்ப ஆணித்தனமாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். அதே தான் கண் ஒரு இச்சை கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது அந்த சரீரமும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதன்படி செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. அதனால் அந்த சரீரம் முழுவதும் இருளாய் போகிறது. இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளோ அதிகமாயிருக்கும். அதேதான் தேவ பிள்ளைகளே, நம் இருதயத்தில் வரும் சிந்தைகள் அதற்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். இருதயத்திலிருந்து புறப்படுகிறதான் பொல்லாத சிந்தனைகள். பொல்லாத சிந்தனைகள் அது மற்றவர்களை பற்றி குறை சொல்வது, பொறாமைப்படுவது, தூசணமாக பேசுவது, இச்சை நோக்கத்தோடு திங்க் பண்ணுவது, எல்லாமே அதற்குள்ள அடக்கம். அந்த இருதயத்தின் சிந்தைகளை வைத்து தான் கண் செயல்படுகிறது. கண்ணின் செயல்பாடுகளை வைத்து தான் முழு சரீரமும் செயல்படுகிறது. நாம் இவ்வேளையில் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, ஏசப்பா, என் இருதயத்தின் சிந்தைகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இருதயத்தின் சிந்தைகள், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வரும் என்று சொல்லியிருக்கிறேன்.
அந்த இருதயத்தின் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி நாம் கேட்போமா? ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தர், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த 21 மார்ச் மாதம் 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்தீர், பலன் தந்தீர், சுகம் தந்தீர். நன்றி அப்பா. அப்பா, இவேளை இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே, இருதயத்துக்கு கண்ணுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதை காண்பித்து கொடுத்தீர் ஆண்டவரே. இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வருகிறது. ஆதி நிமித்தமே கண்ணின் செயல்பாடுகள் இருக்கிறது. அந்த கண்ணின் செயல்பாடுகளின் நிமித்தமாக சரீரம் முழுவதும் செயல்படுகிறது என்பதை ஆழமாக இவ்வேளையில் ஆவியானவரே எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். எங்களை முற்றிலும் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, இருதயத்தின் சிந்தைகளை அப்பா நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. இருதயத்திலிருந்து வருகிற பொல்லாத சிந்தனைகள் எல்லாத்தையும், அந்த பொல்லாத சிந்தனைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன். இருதயத்தின் சிந்தைகளை நீர் பரிசுத்தமாக்கும்போது எங்கள் கண்களும் தெளிவாக இருக்குமே. எங்கள் கண்கள் தெளிவாகும்போது எங்கள் முழு சரீரமும் தெளிவடையுமே. அப்பா, எங்களுடைய ஒவ்வொரு அவயங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு உகந்ததாய் நீர் மாற்றுவீராக. அப்பா, எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், தத்துவம் செய்கிறோம். நீங்கள் எங்களை எடுத்து நடத்துங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன்.